SBI சாரல் பென்ஷன் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு கோல்டன் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்றதுக்கு இந்த பாலிசி நம்மள ஹெல்ப் பண்ணுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிங்கிள் பிரீமியம், இண்டிவிஜுவல், நான் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங், இமீடியட் annuity ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பிரீமியம் பிளான். இதுல இன்செப்ஷன்ல நீங்க annuity மோட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க லைஃப் கவரை நீங்க இண்டிவிஜுவலாவும் வந்து யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்பௌஸ்க்குமே கவர் ஆகுற மாதிரி ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் த annuity ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ இருக்கும். அண்ட் பர்ச்சேஸ் பிரைஸ், அதாவது நம்ம கட்டின பிரீமியம் பாத்தீங்கன்னா நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு இவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அட் த எண்ட். ஸோ இதுல வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஃபினான்ஷியல் நீட்ல உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியுமே நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஏதாவது அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க பாலிசி ப்ராஷர்ல இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்ல நீங்க டயக்னோஸ் ஆகியிருக்கீங்கன்னா நீங்க சரண்டர் ஃபெசிலிட்டியுமே அவைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல ரெண்டு annuity ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஜாயிண்ட் லைஃப் லாஸ்ட் சர்வைவர் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆன் த டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர் டு சேலரி ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல பாலிசி ஹோல்டருக்கு பே பண்றாங்க. இன்னொன்னு இதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சருமே ஹேசல் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஒன் டைம் பிரீமியம் பே பண்ணாலே போதும். இன்னொன்னு ஆஃப்டர் 6 months நீங்க லோன் ஆப்ஷனுமே அவைல் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 6 months ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து டயக்னோஸ் ஆகிருக்குன்னா நீங்க அது கூட சரண்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ்ன்றது இதுல இருக்கிற ஒரு இன்பில்ட் ஃபீச்சர். இது நாமினியில லீகல் ஹேருக்கு ஒரு லெகசியா கூட ஹெல்ப் பண்ணும். இது இதில் இருக்கிற அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ரெகுலராக இருந்தாலுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற மற்ற ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து அதோட கம்பேர் பண்ணால் இது வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னொன்று இந்த annuity அமௌண்ட் பாலிசி ஹோல்டரோட லைஃப் டைமில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலுமே போக போக அது ஏறுற விலைவாசிக்கு கரெக்டாக வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது ஃபிக்ஸட் அமௌண்ட். இன்னொன்று ஒரு annuity அதாவது ஹையஸ்ட் ஸ்லாப் ரேட்டில் தான் annuity டேக்ஸபிளாக இருக்குது. இன்னொன்று annuity ஃபுல்லி டேக்ஸபிள் அப்படின்றதுனால இந்த annuity நம்ம டைரக்ட்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதர் தன் ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி பென்ஷன் பிளான் லைக் சூப்பர் annuationனா இதுவுமே பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் ஆயிடுது அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நாட் சேலரி. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா டிடக்ஷன்ஸ் மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசிலாம் இன்னும் இன் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். நம்ம இந்த பாலிசியோட IRR ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் தென் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸோட அந்த IRR கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ லாங் ரன்ல நம்மளுக்கு எது பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு annuity அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் annuity ஏஜ் 60 years, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 25 yearsல இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம்லேயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. IRR ரெண்டு ஆப்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா 6.13 ஒன்ல, இன்னொன்று 6.05%. ஸோ ஒரு 6% அரௌண்ட் தான் வந்து IRR ரெண்டு ஆப்ஷனுமே ஒர்க் அவுட் ஆகுது. இது ஒரு எந்த இண்டிவிஜுவலுமே பேங்க் FDல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிலர் ரேட் தான் இருக்கும். அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேட்டை விட ஹையராகவே கொடுப்பாங்க பேங்க் FDல. அப்போ டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கும்போது FDயோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் annuity ரெண்டுமே போத் ஆர் டாக்ஸபிள். ஆனா இப்போ பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷன் ஆஃப் 50,000 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னொன்று சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து செக்ஷன் 80 TTB கீழே வந்து FDஸ்மே கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் பேங்க் FD பார்த்தீங்கன்னா ஈஸிலி லிக்விடேட்டட்மே பண்ணலாம். இன்னொன்று ஒரு ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸை லாங் டேர்மில் நம்ம லாக் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த பாலிசியில் பண்ணுறதுன்றது நாட் அட்வைசபிள். ஸோ இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷன்ஸோட ரிட்டர்னை வந்து வேற ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பாலிசியில் வந்து பெர்பெச்சுவலி இந்த annuityன்றது ஃபிக்ஸ்ட் டில் த லைஃப் டைம் ஆஃப் த annuity. அந்த மாதிரி ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக மற்ற ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். லைக் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், பிரதான் மந்திரி வயா வந்தன யோஜனா பிளான் அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்
பேங்க் எஃப்டி இந்த மாதிரி ஸ்கீம். ஸோ இந்த டேப்லர் காலம்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ஒரு சின்னதாக நம்ம வந்து இன் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். லைக் ஆவரேஜ் ரிட்டர்ன், டென்யூர், ஃப்ரீக்வன்சி, மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி, டாக்ஸ் பெனிஃபிட்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே உங்கள் ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக டேப்லர் காலமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, இட் இஸ் கிளியர். கவர்மெண்ட் பேக் ஸ்கீம்ஸ், அதுவும் இந்த சேம் ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இஸ் கிவிங் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கம்பேர் டு எஸ்பிஐ லைஃப் பாலிசி. ஏன்னா எஸ்பிஐ லைஃப் பாலிசியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அடிக்குவேட்டாக தெரியல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் அதுவுமே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதுவுமே ஃபிக்ஸடு தான், நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனோட அட்ஜஸ்ட் ஆகி வரதுக்கு இல்லை. ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் வர மாதிரி நம்ம ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்யூமுலேஷன், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்றது நம்மளோட த்ரூ அவுட் ஆர் ஒர்க்கிங் இயர்ஸ் நம்ம வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்காக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம், ஃபார் டு பி ஸ்பெண்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ இதுதான் நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு இந்த கார்பஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த கார்பஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு தான் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 2 வந்து அலோகேட் பண்ண போகிறோம். 2 இடத்துக்கு இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ 2 ஆப்ஷனுக்கு நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். ஒன்று ரெகுலர் இன்கம்காக டெப் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறோம், லைக் லிக்விட் ஃபண்ட், டெப் ஃபண்ட்ஸ் லைக் எஸ்சிஎஸ்எஸ், பிஎம்விவிஒய், ஆர்பிஐ பாண்ட், பேங்க் அண்ட் கார்பரேட் டெபாசிட்ஸ். அண்ட் க்ரோத், அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக க்ரோத் ஓரியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட், அக்ரெசிவ், டைனாமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி. அண்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 இயர்ஸ் நம்ம ரீபேலன்ஸ் பண்ணுறோம். அதாவது டெப் போர்ஷனை ரீஃபில் பண்ணுறது ஈக்விட்டி போர்ஷன் கெயின்ஸ்லேருந்து நம்ம ரீஃபில் பண்ணுறோம். ஸோ டெப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வில் ரிமெயின் த சேம், ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி எடுத்துடுறோம். ஆனால் ஈக்விட்டி அதே நேரத்தில் டபுள் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் அது ரெகுலர் இன்டர்வலில் பண்ணும்போது ஹையர் ஆனுவல் விட்ராவலையும் ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 crore டோட்டல் கார்பஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் 30% நீங்கள் ஈக்விட்டிக்கு அலோகேட் பண்ணலாம், அதாவது 30 lakh. இதில் அந்த ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 12% அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் டெப்ல 70% ரிமைனிங் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் ஃபார் ரெகுலர் இன்கம். டெப்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ 70 lakhs, அப்போ டெப்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 6%. இப்போ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணால் உங்களுக்காக டேப்லர் காலமில் நம்ம ஃபுல் ஆன் கால்குலேஷன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது இட் இஸ் கிளியர், நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரெகுலர் ஆனுவல் இன்கம் கிடைக்குது. இது நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனோட பேஸ் வச்சுக்க ஹெல்ப்பும் பண்ணுது. இந்த அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு எஸ்பிஐ லைஃப் சாரல் பென்ஷன் பிளான்ல மிஸ்ஸிங். ஏன்னா அதில் ஃபிக்ஸட் இன்கம் தான் நமக்கு த்ரூ அவுட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்க்கு கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, எஸ்பிஐ லைஃப் சாரல் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ ஒரு ஆன்விட்டி ஸ்கீமோட சேல்ஸ் பிச், எந்த ஒரு ஆன்விட்டி ஸ்கீமோட சேல்ஸ் பிச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரண்டீட் ரெகுலர் இன்கம் ஃபார் லைஃப் உங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கிரேட் அட்வான்டேஜ் தான். பட் நீங்கள் மற்ற ஏரியாஸ்லாம் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறீங்க, லைக் டாக்ஸேஷன், லிக்விடிட்டி, இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது எஸ்பிஐ லைஃப் பாலிசி அன்அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா சோவரைன் கேரண்டி அண்ட் பெட்டர் டாக்ஸ் பெனிஃபிட்டோட மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிட்டையரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலர் கேஷ் ஃப்ளோ மட்டும் மைண்டில் வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வில் நாட் பி சஸ்டெயினபிள். ஏன்னா அவங்களோட டாக்ஸ் லயபிலிட்டி அண்ட் கார்பஸும் பார்த்தீங்கன்னா அவங்களே அவுட்லாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு சஸ்டெயினபிளாகவும் இருக்கும். அண்ட் இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா ஒரு ரைட் மிக்ஸ் ஆஃப் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட், ரைசிங் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வச்சுலாம் பார்க்கும்போது ஒரு ஆன்விட்டி பிளானில் மட்டும் நம்ம சோல்லி டிபெண்ட்டாக இருக்கிறது நம்ம போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறது இஸ் நாட் வெரி வைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலாம். உங்களுக்கு எப்போ கரெக்டாக அந்த ஒரு ஷெட்யூலில் ரீபேலன்ஸ் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவை. அண்ட் வென் நெசசரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் லாங் டேர்ம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.